श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्भजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोधनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सकस्ससागोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்தவருங்கேத்திராமானுச முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாயுமொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது 2ஆம் பத்து 6ஆம் பதிகம் 1ஆம் பாசுரம். இந்த பதிகம் ஆழ்வார் எம்பெருமானை சிக்கனப் பிடித்தல் என்பது குறித்து ஆழ்வார் அருளிச் செய்த பாசுரங்களாகும். வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா என்னுள் மன்னி வைகும் வைகள் தோறும் அமுதாயவானேரே செய்குந்தா வருந்தீமை உன்னடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே. வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா என்னுள் மன்னி வையும் வைகள் தோறும் அமுதாய வானியரே செய்குந்தா அருந்தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்களுக்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே. எம்பெருமானாய் சர்வேஸ்வரனை ஆழ்வார் சிக்கனப் பிடித்தாரே, அந்த செய்தியை இந்த பாசுரத்திலே அருளிச் செய்துள்ளார். எப்படிப்பட்டவனாம் எம்பெருமான்? பரமபதத்தில் உள்ளவன். பரமபதத்தில் உள்ளவனே, நீலரத்னம் போன்ற அண்ணவனே, காண்பதற்கு எழிலாக நின்று மயக்கும் வாமனா, எனது மனதில் எப்பொழுதும் சேர்ந்து நின்று எனக்கு ஒவ்வொரு நொடியிலும் இன்பம் அளிக்கும் அமிர்தம் போன்றவனே, நித்தியசூரிகளின் நாயகனே, தன்னால் தனக்கு தேடிக்கொள்ளும் கொடிய பாவங்கள் உனது அடியார்களுக்கு ஏற்படா விதம் அவற்றை நீக்கி அசுரப் பிறவிகளுக்கு அத்தகைய தீமைகள் வரும்படி செய்பவனே, தூய்மையானவனே, இப்படிப்பட்ட உன்னை நான் உனது சுவாபத்தை அறிந்த காரணத்தினாலே உறுதியாக பற்றி கொண்டேன். இதனை நீ உனது திருவுள்ளத்தில் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று எம்பெருமானிடம் ஆழ்வார் பிரார்த்திக்கின்றார். தான் எம்பெருமானை சிக்கனப் பிடித்து விட்டேன், இதனை எம்பெருமானே நீர் உமது திருவுள்ளத்திலே கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். இந்த திருவாய்மொழியிலே உன்னை சிக்கனப் பற்றினேன் என்று கூறுவதன் மூலம் ஆழ்வார் இதுவரை சர்வேஸ்வரனை உறுதியாக பற்றவில்லையோ என்ற ஐயம் நம்போன்ற சேதனர்க்கு எழலாம். இவர் இவ்விதம் கூறவில்லை என்றால் தனது தாட்சியை காண்பித்து அகன்று விடுவானோ என்ற சந்தேகம் சர்வேஸ்வரனுக்கு ஏற்படுவதை அறிந்து அதனை நீக்க வேண்டியே இவ்விதம் ஆழ்வார் அருளிச் செய்கின்றார் என்பதை அறிந்து கொள்ளல் வேண்டும். வைகுந்தா என்று அழைப்பதன் மூலம் நித்திய விபூதி என்னும் ஸ்ரீவைகுண்டத்திலே வசிப்பவன் தன்னுடன் வந்து கலந்தான் என்று
மகிழ்வுடன் உரைப்பது நமக்கு வெளிப்படுகிறது. சீதை ராமனை ஆரியபுத்ரா என்று அழைப்பது போன்றும், திருவாய்ப்பாடியிலே உள்ளவர்கள் கோமகள் கிருஷ்ணா என்று அழைப்பது போன்றும் இங்கு இவர் வைகுந்தா என்று அழைக்கிறார். இவ்விதம் வெவ்வேறு பெயர்கள் உரைப்பதன் கருத்து என்ன? எல்லையில்ற இன்பம் கரைபுரளும் போது ஒருவருக்கொருவர் பெயரை கூறிக்கொண்டு தரிப்பது அல்லவோ இயல்பு. இவன் தன்னை அணைத்து கொண்டபோது ஏற்பட்ட தொடு உணர்ச்சி காரணமாக குளிர்ந்து மணிவண்ணா என்று ஆழ்வார் உரைக்கிறார். நீலடத்தினம் போன்று குளிர்ந்த நிலை கொண்டவனே என்கின்றார். பொல்லா திருக்குறளா என்பதன் மூலம் அவனுடைய எளிமைத்தன்மை, சுலபத்தன்மையை நமக்கு உணர்த்தினார். அழகானவன் என்பதை குறிப்பிட்டால் கண் திருஷ்டி பட்டு விடுமோ என்ற எண்ணத்தினாலே பொல்லா என்ற தாழ்வான பதத்தை இங்கே ஆழ்வார் பயன்படுத்தினார். மேன்மை, வடிவழகு, சுலபத்தன்மை என்ற மூன்றும் சேர்ந்தது அல்லவோ பரத்துவம். வைகுந்தா, மணிவண்ணா, பொல்லா திருக்குறளா என்று 3 விதமாக எம்பெருமானை அழைக்கின்றார். இவனிடமிருந்துதான், அதாவது எம்பெருமானிடம்தான் மகாபலி வரித்திருந்த பதவியை இந்திரன் பெற்றான். மகாபலியானவன் சர்வேஸ்வரனுக்கே தானம் செய்தவன் என்ற தாராளத்தன்மையை இதன் காரணமாக அடைந்தான். ஆனால் சர்வேஸ்வரனோ இவருடைய நெஞ்சத்தில் புகுந்ததன் காரணமாக அந்த தாராளத்தன்மையை அடைந்தான் என்கின்றார். அதாவது அவனுடைய வடிவழகை அனுபவித்து இவர் நெஞ்சத்தில் நிறுத்தினார். ஒவ்வொரு நடியிலும் கிட்டுவதற்கரிய அமிர்தம் போன்று இவருக்கு தோன்றினான் என்கின்றார். தனது அனைத்து தன்மைகளாலும் நித்தியசூர்களை தோற்கடித்து தனது அடிமையாக்கிக் கொண்டான் வானேரே என்று ஆழ்வார் இங்கே கூறுகின்றார். இதேபோன்று இவருடன் வந்து கலந்து இவரையும் தோற்பித்து தன் வசப்படுத்தினான். அடியார்களுக்கு தீமைகள் வராதபடி அத்தீமைகளை நீக்கி அசுரத்தன்மை உடையவரிடம் அவை போகும்படி செய்தான் எம்பெருமான். அறிந்தும் பாவங்கள் செய்பவர்களை அவன் விடுவதில்லை. அவர்கள் அதற்கான பலனை அனுபவித்தே தீர வேண்டும். என்னை அடைவதற்கு முனைந்த நீ கைவிட்டாலும் விடாதபடி நான் உறுதியாக பற்றினேன் என்று உனது திருவுள்ளத்துக் கொண்டு என்னை பற்றுவாயாக என்று ஆழ்வார் பிரார்த்திப்பதாக இப்பாசுர விளக்கம் என்றது. எம்பெருமான் சரணம், நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பார் திருவடிகளே சரணம்.